ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ஒரு ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான, ஒரு ஈஸியான இன்கிரீடியன்ட் வச்சு தான் செய்ய போறோம். இது குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி செய்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு வாழைக்கா, ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காவ இந்த மாரி நான் கட் பண்ணிட்டு, அத நான் வேக வைக்க போறேன். கொஞ்சமா தண்ணி ஊத்தி குக்கர்ல. ஒரு விசில் வந்தா போதும். இன்னைக்கு இந்த ரெசிபி ஃபுல்லாவே நம்ம வாழைக்காயில தான் செய்ய போறோம். கொஞ்சமா கருவேப்பிலை தேவைப்படும். இது 2ம் தான் மெயினா அந்த டிஷ்ஷுக்கு தேவைப்பட போது. இப்போ எனக்கு ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வாழைக்காய தனியா எடுத்துக்கலாம். நான் அன்னைக்கு தோல் சீவாம அப்படியே தான் வச்சேன். அதனால இப்போ தோல மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு, இத தனியா ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திரலாம். நம்ம யூசுவலா வாழைக்காயில பஜ்ஜி தான் செய்வோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா செய்ய போறோம். இப்போ இது கூட நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு 1/4 கப்புக்கு நல்லா பொடி பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, இத கையினாலேயே நல்லா நான் பெசஞ்சு விட்டுர்றேன். நம்ம இப்படி வாழைக்காயில டிஃப்ரெண்ட்டா செஞ்சு குடுத்தோம்னாக்கா, வீட்ல இருக்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாரி நான் உருண்டையா உருட்டிட்டேன். இப்போ நான் ஒரு பேன்ல இந்த மாரி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் அடியில. இப்போ நான் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா நான் இந்த மாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்ககிட்ட ஸ்பேச்சுலா இல்லனாக்கா, நீங்க கையினாலேயே இப்படி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதில உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஷேப்ல வேணுமோ, அந்த ஷேப்க்கு கட் பண்ணிக்கோங்க. நம்ம யூசுவலா பன்னீர் வாங்குனோம்னாக்கா சதுரம் சதுரமா கட் பண்ணுவோம். நான் இன்னைக்கு அந்த மாரி கட் பண்ணிக்கிறேன். நீங்க இந்த மாரி தான் கட் பண்ணி செய்யணும்னு இல்ல. அத நீங்க உருண்டையா உருட்டி கூட நீங்க எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த மாரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாரி நீங்க டிஃப்ரெண்ட்டா செஞ்சு குடுத்தீங்கனாக்கா, கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் இந்த மாரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1 கப்புக்கு கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாரி நல்லா உருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இத நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த இலையில உள்ள திப்பியெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ அதே 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இத நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பேஸ்ட் மாரி தான் நமக்கு வரும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நான் மிக்ஸ் பண்ண போறேன். ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த வாழைக்காய நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இத நீங்க இதில மிக்ஸ் பண்ணிட்டு, அப்படியே எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். நம்ம யூசுவலா கருவேப்பில சாப்பாட்டில சேர்த்தோம்னாக்கா ஒதுக்கி வச்சுருவாங்க. இல்ல சில பேருக்கு பிடிக்காது. நீங்க இந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கனாக்கா, அவங்களுக்கு நம்ம கருவேப்பிலையில செஞ்சோன்னே தெரியாது. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதில இரும்பு சத்தெல்லாம் நெறையாவே இருக்கு. அதனால நீங்க கிட்ஸுக்கு கண்டிப்பா லஞ்சுக்கெல்லாம் குடுத்து விடலாம். இல்லைனா ஸ்நாக்ஸா கூட குடுக்கலாம். இப்போ எனக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த வாழைக்காயெல்லாம் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நீங்க ஈவினிங் ஒரு டீயோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கும். கருவேப்பிலை பிடிக்காதவங்க இந்த மாரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். முடி வளரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாரி கூட ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லது. குழந்தைங்கலாம் கருவேப்பிலைய ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாரி ஒதுக்கி வைக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாரி வீக்லி ஒன்ஸ் குடுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இதில உள்ள சத்து எல்லாமே போய் சேரும். இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். ஒவ்வொன்னா நான் திருப்பி போட்டுக்கிறேன். ஒரு சைடு எனக்கு கோல்டன் ப்ரவுன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன். நமக்கு யூசுவலா வாழைக்காய் கிடைச்சதுன்னா நம்ம பஜ்ஜி போடுவோம், இல்லைனா வடை போடுவோம். ஆனா இந்த மாரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. புலாவ், ஃப்ரைட் ரைஸு இல்லைனாக்கா நீங்க பிரிஞ்சி இந்த மாரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்க ஒரு ஸ்நாக்ஸா கூட சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லாவே நிறம் மாறிடுச்சு. இப்போ நான் தனியா எடுத்துடுறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், ஒரு சைட் டிஷ்ஷாக கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். நம்ம ஆனால் ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலையை வச்சு நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம்.
இப்போ எனக்கு வெளியில நல்லா கிறிஸ்பியாவே இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு தனியாவே இத நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ள ரொம்பவே நல்லா சாஃப்ட்டாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.